ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து மேட்ச் பாயிண்ட் சீரிஸ் வந்து போடலான்னு இருக்கேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து அக்கா மேட்ச் பாயிண்ட் சீரிஸை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. நானும் இந்த சீரிஸை வந்து அப்லோட் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்தேன். இந்த சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோடே ஃபுல்லாக ஃபன்னு தான். 2 பேருக்குள்ள பயங்கரமாக சண்டை நடக்குது. அதுவும் இல்லாமல் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நார்மல் லைஃப்லேயே நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸில் நடித்தவங்களெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து அவங்க நடித்த பழைய சீரிஸ்லாம் பார்த்ததுனால இது இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. சரி, அதனால் வந்து நானும் வந்து மேட்ச் பாயிண்ட் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த சீரிஸ் வந்து ஜிஎம்எம் டிவி கீழே தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த சீரிஸ் பேர் வந்து மேட்ச் பாயிண்ட்டு. இப்போ வந்து நம்ம எபிசோடு 1க்குள்ளே போகலாம். இந்த எபிசோடு 1ஓட ஸ்டார்டிங்கில் வந்து என்ன நடக்குதுன்னா, 2 பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் வந்து மேட்ச் விளையாடிட்டுருக்காங்க. அந்த 2 பேர் தான் வந்து ஹீரோ. ஒருத்தவன் பேர் வந்து பே, இன்னொருத்தவன் பேர் வந்து சன்னு. இவங்க 2 பேரும் எப்படின்னா வந்து எப்படியாவது வின் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் வந்து ஆடிட்டுருக்கானுங்க. 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி வந்து அந்த டென்னிஸ் பேட்டை தூக்கி அந்த பாலை போட்டு அடிச்சிட்ருக்கானுங்க. அடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ சன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, நாங்கள் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ வெறுத்துக்கிறோம், என்னோடய ஃபீலிங்ஸை வந்து நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன்னா இந்த நிலைமைக்கு நம்ம இங்கே வந்து நின்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து சொல்லிவிட்டு இந்த எபிசோடே வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த எபிசோடில் வந்து என்ன நடக்குதுன்னா ஃபுல்லாக ஃபைட்டிங் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் காமிக்கிறாங்க. ஏன்னா வந்து இவனுங்க வந்து பாசத்தையே வந்து எந்த மாதிரி காமிக்கிறானுங்கன்னா வந்து சண்டை போட்டு தான் காமிச்சிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க எல்லோரும் இப்போ எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா செகண்டரி ஸ்கூல் படிக்கிறாங்க. இதில் நம்ம சன்னுக்கு வந்து டென்னிஸ் விளாட்றது பிடிக்கும். அதே மாதிரி பே வந்து என்ன பண்ணுவான்னா அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பண்ணுவான். அந்த மண்ணில் களிமண்ணால் வந்து சிலை செய்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுவான். என்ன தான் ஆனாலும் வந்து இவனுங்க 2 பேருக்கும் நடுவில் சண்டையே அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ பாரு என்ன பண்ணாலுமே சண்டை தான் நடக்கும். இதில் வேறு அவனுங்க 2 பேரும் ஆப்போசிட் வீடு வேறு. அதனால் இன்னும் பயங்கரமாக சண்டை நடக்குது. இந்த சண்டை எதனால் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படியெல்லாம் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க ஃபஸ்ட்டு எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் வந்து ஆடிட்டோரியத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒலிம்பாய்டு அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து அவார்டு வாங்கினவங்களெல்லாம் வந்து ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம பே வந்து சன்னை கூப்பிட்டு கை கொடுக்குறான். கங்க்ராச்சுலேஷன், நீ செம்மையாக டென்னிஸ் விளாண்டா, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். உடனே வந்து நம்ம சன்னு எதுக்கு இவன் நமக்கெலாம் கை கொடுக்குறான், நம்ம 2 பேரும் எப்போயுமே ஒத்து போக மாட்டோமே, எதுக்கு இவன் இன்றைக்கி வந்து கை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கான். அவனுக்கு எந்த க்ளூவும் இல்லை. அவனும் சரி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் வந்து திரும்பிட்டு என்ன பண்ணுறான்னா, அவன் கை கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஃபேஸ்லலாம் ஸ்வெட் ஆகிறத துடைக்கிறதுக்காக ஃபேஸ்லலாம் அந்த கையை வச்சே வந்து டச் பண்ணிகிட்ருப்பான். அப்போ தான் அவனை கூப்பிடுறாங்க அவார்டு கொடுக்கறதுக்கு. இவனும் போய் பார்க்குறான். அப்போ வந்து அந்த பிரின்சிபல் பார்க்குறாங்க. ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கருப்பு கலரில் இருக்குது. என்ன நடந்திருக்குன்னா வந்து நம்ம பே வந்து கையில் வந்து கறியை பூசிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சன்னுக்கு கை கொடுத்துருக்கான். சன்னும் அது தெரியாமல் அவன் ஃபேஸில் ஃபுல்லாக தடவிட்டான். அப்போ தான் வந்து நம்ம பேயோட பேரையும் வந்து அவார்டு வாங்குறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போ வந்து அவன் ஸ்டேஜில் வரும்போது நம்ம சன் என்ன பண்ணுறான்னா காலை வந்து நீட்டின உடனே அந்த காலில் வந்து தடுக்கி விட்டு நம்ம பே வந்து கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே என்ன ஆகுதுன்னா வந்து அங்கேயே நம்ம பே வந்து கத்த ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனோட ஸ்கூல் கேம்பஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. காமிச்சா வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. அவங்கள வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே விட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன மாதிரி ஸ்கூல்னால் வந்து அவங்களோட ட்ரீம் எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கின ஸ்கூல் மாதிரி அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க படிக்கிற ஸ்கூலோட ரூல்ஸ்லாம் வந்து அவ்வளோ பெருசுலாம் இல்லை. வந்து என்னென்னா வந்து எல்லாரையும் ஒபே பண்ணணும், நீட்டாக ட்ரெஸ் போடணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் வந்து உங்களால் முடிஞ்ச அன்பை காட்டணும். இதை தான் வந்து அவங்களோட ஸ்கூல் ரூல்ஸு. ஆனால் இந்த பக்கம் வந்து நம்ம சன் வந்து வந்துட்டுருக்கும்போது பேயை வந்து தெரியாமல் அடிச்சிருவான். தெரியாமல் அடித்ததுனால அவன் கையால் செஞ்சு வச்சிருந்த சிலை வந்து கீழே வந்து உடஞ்சிரும். உடனே வந்து நம்ம சன்னும் சாரி கேட்பான். ஆனால் வந்து பேக்கு வந்து என்ன நினச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுருவான். உடனே வந்து இவனுங்க 2 பேரும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ தான் தடுத்தாலும் வந்து அவனுங்க திருந்துறதாகவே இல்லை. எப்போ பாரு சண்டை போட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், இந்த இயரில் இவ்வளோ தான் நடந்தது, ஆனால் லாஸ்ட் இயரில் இதுக்கு மேலே நடந்தது, செம்மையாக கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க, மொத்த ஆடிட்டோரியமே அலறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னா வந்து லாஸ்ட் இயரும் நம்ம சன் வந்து டென்னிஸில் வந்து வின் பண்ணியிருக்கான். அதனால நம்ம பிரின்சிபல் வந்து அவனுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து நம்ம பே என்ன பண்ணுறான்னா வந்து நிறைய கரப்பான்பூச்செல்லாம் உள்ளே வந்து போட்டு வச்சுட்டான். அதனால வந்து அதை சன் கரெக்டாக திறக்கும்போது அது எல்லாமே பறந்துடுச்சு. பறந்து மொத்த ஆடிட்டோரியமும் எல்லார் மேலேயுமே பட்டுடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பே வந்து சிரிச்சிட்ருக்கான். மொத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆடிட்டோரியம் நிறைய பேருக்கு வந்து கரப்பான்பூச்சி மேலே பயமாக இருக்கும். அதனால் மொத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரின்சிபலுமே வந்து அப்படியே மறண்டு போய் அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்து இது எல்லாத்தையும் நம்ம பே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான்.
அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் அவங்களோட கிளாஸில் போய் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே வந்து நம்ம பேயும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து ஆல்ரெடி வந்து கிளாஸில் உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து நம்ம சன் வந்து அந்த கிளாஸ்க்கு என்ட்ரு ஆகுறான். அந்த சன் கூடவே வந்து யார் என்ட்ரு ஆகுறாங்கன்னா ஸ்டாஃப் என்ட்ரு ஆகுறாங்க. அந்த சன்னை பார்த்தோன்னே இங்கே பே வந்து மிடில் ஃபிங்கரை வந்து காமிச்சிடுறான். அதையும் வந்து நம்ம சன் பார்த்துட்டு அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இவன் வந்து நல்ல பையன் போல், அதனால வந்து ஃபஸ்ட்டு டெஸ்கில் போய் உட்காந்துட்றான். உள்ளே வந்து டீச்சரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இங்கே எல்லாருமே வந்து செகண்டரி ஸ்கூல் படிக்கிறீங்க, அடுத்து நீங்கள் என்ன படிக்க போகிறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சன்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம சன்னும் வந்து அதை எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கான். அப்போ தான் வந்து அந்த மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சன்னை மாதிரி எல்லோரும் வந்து ட்ரீமை டக்குன்னு கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். நம்ம சன்னுக்கு வந்து ட்ரீம் தெரிஞ்சிச்சு, அவன் டென்னிஸ் பிளேயர் தான் ஆக போகிறான் அப்படின்ற ட்ரீம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேமும் சொல்லிட்டு அவனுக்கு கை தட்டுங்கன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க ஸ்கூலோட மெயின் பிளாக்கில் வந்து அவார்டு வாங்கினாங்களா அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்காங்க. அப்படி போட்டுட்ருக்கும்போது தான் வந்து நம்ம பேயும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிட்டு வராங்க. அவனோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நீ தான் அவார்டு ஜெயிச்சிட்டல, எனக்கு ட்ரீட் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ தான் அவனோட ஃப்ரெண்டு வந்து அங்கே பேனரை வந்து பார்க்குறான். பார்த்த உடனே வந்து நீ ட்ரீட் இல்லை, எனக்கு பெரிய மாலே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். எதுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, திரும்பி பாரு, உன்னோட பேனர் வந்து அங்கே தொங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம பேயும் அந்த பேனரை பார்க்குறான். பார்த்துட்டு பக்கத்தில் சன் இருக்க பார்த்தோன்னே அவன் ஃபேஸே ரியாக்ஷன் ரொம்பவே மாறிடுச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து சுற்றி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம சன்னோட கேங் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சன் வந்து இதுவரையும் டென்னிஸ் பிளேயரை அவன் தான் விளையாடிட்டு இருந்தான். இந்த தடவை வந்து அவனுக்கு விளையாட இஷ்டம் இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து இவனுங்க எப்போயுமே ஆப்போனன்ட் கோங் அப்படின்ற ஒருத்தவங்க கூட தான் வந்து டென்னிஸ் விளையாடிட்டே இருப்பாங்க. இந்த தடவை அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அவனோட ஃப்ரெண்டு என்ன கேட்குறான்னா வந்து, அப்போ இனிமேட்டு உன் கூட என்னால் விளாட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அப்படிலாம் இல்லை, நம்ம ஜூனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம வந்து செகண்டரி ஸ்கூல் படிக்கிறோம், ஜூனியர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனோட கேங்லேயே ஒரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உள்ளே எடுக்க போகிற பிளேயர்ஸ் வந்து திறமை இருந்தால் மட்டும்தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் நம்ம கேங்கோட கோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கும் எல்லோரும் வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம சன்னும் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறான். ஆனால் எல்லாருமே வந்து சன்னையே பார்த்துட்ருக்காங்க. எதுக்காக பார்த்துட்ருக்காங்கன்னா அவனுக்கே ஐடியா தெரியல. எல்லாருமே வந்து சன்னை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் தான் வந்து அவங்க கேங்கே நோட் பண்ணுறாங்க, எதுக்கு எல்லோரும் ஒன்றை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவனோட ஃப்ரெண்டு வந்து அந்த பேனரோட ஃபோட்டோ வந்து காமிக்கிறான். நம்ம பே என்ன பண்ணிட்டான்னா, அவனோட பேனரில் வந்து கண்ணையும் வாயையும் வந்து கருப்படிச்சு விட்டுட்டான். இதை பார்த்தோன்னே கோவத்தில் வந்து அங்கே இருக்க சாப்பாடெல்லாம் கையில் எடுத்துகிட்டு வந்து நம்ம சன் என்ன பண்ணுறான்னா, பேயோட பேனரில் வந்து தூக்கி எறிஞ்சிடுறான். அவனோட பேனரும் இப்போ வந்து நாசமாயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சன்னுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும். இவனும் வந்து தூக்கி ஆரம்பிச்சிருக்கான். இப்படியே தான் வந்து இவனுங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து போயிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் வரையும் போகணும்னு நமக்கு தெரியல. நம்ம எபிசோடை பார்த்தா தான் இவனுங்க ஒத்து போவானுங்களா இல்லையானே நமக்கு தெரிய வரும். இப்போ ஸ்டார்டிங் எபிசோடு, இந்த எபிசோடில் ஃபுல்லாகவே அவனுங்க சண்டை தான் போட்டுட்ருக்கானுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம சன்னும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து டென்னிஸ் விளையாடிட்ருக்கானுங்க. விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம சன்னோட ஃப்ரெண்டுக்கு முடியல. ஏன்னா சன்னுன்றது வந்து டாப் பிளேயரு, நம்ம ஹீரோ வந்து டாப் பிளேயர். அதனால் அவனால் முடியல. என்னால் முடியலை அவ்வளோதான் சொல்கிறான். இல்லை என்ன மறந்துட்டியா, இன்னும் ஒரு கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரின்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் சொல்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம பே வந்து அவனோட ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குல்ல, அதாவது அவனோட சிலையெல்லாம் வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கான். அவனோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, என்னோடய வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன், நீ வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறான். இப்போ வந்து இவன் மட்டும்தான் உட்காந்து அந்த சிலையை வந்து செஞ்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் இவனும் சிலையை முடிச்சுட்டு அங்கே நடந்து போயிட்டுருக்கும்போது நம்ம சன் வந்து அங்கே போயிட்டுருப்பான். அப்போ தான் வந்து நம்ம பே என்ன கேட்குறான்னா, நான் தான் உன்னை வந்து எனக்கு முன்னாடியே போக விட்டுட்டேனே, அப்புறம் ஏன் இன்னும் போகாமல் இங்கேயே நிற்கிற, எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம சன் வந்து பார்த்தா அப்படியே தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே ஒரு ஜீசஸோட சிலை இருக்குது. அதை பார்த்த உடனே 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவனுங்க வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக ஒரு போட்டை வந்து பிடிக்கணும். ஒரு வேளை வந்து இவனுங்க 2 பேரும் ஒரே போட்டில் போக மாட்டானுங்க போல். ஒன்று இவன் போகணும், இல்லைன்னா அவன் போகணும். அதனால் இவங்க ஓடி போய் யார் அந்த சிலையை தொடுறாங்களோ அவங்க தான் வந்து அந்த போட்டில் போகணுன்ற ஒரு தீமை வந்து இவங்க வச்சுருப்பாங்க. அதனால தான் வந்து நம்ம சன்னு சீக்கிரமாக போயிட்டு அந்த சிலையை தொட்டுருவான். அவன் வந்து அந்த போட்டில் போவான். இன்னொரு பக்கம் வந்து அவனோட ஃப்ரெண்டு, அதாவது பே இருக்கான்ல, பே வந்து என்ன சொல்கிறான்னா, அவன் போகிற அந்த போட்டில் வந்து ஃபுல்லாக
ஏசி ஓடக்கூடாது, லைட் எரியக்கூடாது, ஏதாவது ஆயிடணும், ஆக்சிடெண்ட் ஆயிடணும் அந்த மாதிரி வேண்டிகிட்டு இருக்கான். ஆனால் இங்கே வந்து நம்ம சன் வந்து நிம்மதியாக போய் உட்காந்துட்ருக்கான். நம்ம பேக்கு தான் வந்து போட்டும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. அவன் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கான். அப்போ தான் வந்து அவனை பார்க்க இன்னொருத்தவங்க வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட்டு போட் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ எப்படி வீட்டுக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. போயிடுச்சா, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேக் கேட்டுட்ருப்பான். அப்போ தான் ஒரு ஆள் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அது ரொம்ப ஈஸியான வே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ரோட் வழியாகவும் போகலாம், போட் வழியாகவும் போகலாம். இவன் வந்து ரோடு வழியாக போயிட்டுருக்கான், நம்ம சன் வந்து போட் வழியாக போயிட்டுருக்கான். இங்கே வந்து அந்த ஆள் வந்து நம்ம பேயை கூட்டிகிட்டு ரோட் வழியாக போயிட்டுருக்காரு. நம்ம சன் வந்து அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த போட்டில் நிம்மதியாக போயிட்டுருக்கான். ஒரு வழியாக வந்து பே வந்து அவனோட வீட்டுக்கு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் இவன் இறங்கி போயிட்டுருக்கும்போது அதே நேரத்தில் தான் வந்து நம்ம சன்னும் வந்துட்டுருக்கான். வந்துட்டு இருந்ததை பார்த்தோன்னே நம்ம சன் எப்படி நடந்து வந்துட்டுருக்கான்னா, ஆமை மாதிரி நடந்து வந்துருக்கான். அதனால் வந்து அவனை டீஸ் பண்ணுறதுக்காக, என்ன இவ்வளோ வேகமாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து சொல்லுவான். உடனே வந்து சன் அதெல்லாம் கேட்காம மிடில் ஃபிங்கரை வந்து காமிச்சிடுவான். அதை பார்த்துட்டு நம்ம பேயும் வந்து 2 கையிலையுமே காமிப்பான் மிடில் ஃபிங்கரை. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போகிறானுங்க. இவனுங்க 2 பேரோட வீடு வந்து ஆப்போசிட்டு. அப்போ தான் வந்து பேயோட அப்பா வந்து என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அவரோட பையன்கிட்ட சொல்லிட்டு வராரு. வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவனுங்க 2 பேருமே, அதாவது 2 பேரோட வீட்லேயும் வந்து ரெஸ்டாரண்ட் தான் வச்சுருக்காங்க. அப்போ தான் பேயோட அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சன்னோட அப்பா கிட்ட போய் சண்டை போடுறாரு. என்னன்னு சண்டை போடுறாருன்னா, நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாம் நீ எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்காரு. அதுக்கு அவரோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் எங்கே வந்து உன்னோட கஸ்டமர்ஸ் இருக்கிறேன், எந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு நல்லாயிருக்கோ அங்கே தானே வருவாங்க, இதில் என்னப்பா பிரச்சனையாக இருக்குது, நீ எதுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்கிட்ட கத்திகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட அப்பா சொல்கிறாரு. அதுக்கு வந்து பேயோட அப்பா, சும்மா நடிச்சிட்ருக்காத, நீ கண்டிப்பாக வந்து என் கஸ்டமர்ஸ், என்னோடய ஃபுட்டும் நல்லா தான் இருக்கும், என் கஸ்டமர்ஸை வந்து நீ வந்து வேணும்னே தான் இழுத்துட்ருக்க, அதுவும் ஃபோன் பண்ணி என்னோடய ரெஸ்டாரண்ட்டை விட கம்மியாக கொடுக்குற, அதுவும் இல்லாமல் என் ரெஸ்டாரண்ட்டில் வாங்குறவங்கள்ட்ட மட்டும்தான் வந்து நீ வந்து அவங்கள விட கம்மியாக நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கஸ்டமர்ஸை வந்து உன் பக்கத்தில் இழுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம சன்னும் பேயும் பார்த்து என்னடா கொடுமை அப்படின்னு பார்த்துட்ருக்கான். அதுக்கு வந்து சன்னோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்படிலாம் பண்ணலையே அப்படின்னு சொன்னதும் பேயோட அப்பா வந்து ப்ரூஃபோட வந்து வாய்ஸ் மெசேஜ் காமிக்கிறாரு. ஏன்னா வந்து இவரோட கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நம்ம சன்னோட அப்பா பேசினதை வந்து ஒரு கஸ்டமர் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம பேயோட அப்பாவுக்கு வந்து அனுப்பிட்டாரு. இதை வந்து ப்ரூஃபாக வந்து இவர் காமிச்சோடனே, ஆமாம் நான் பண்ணேன், நான் எதுக்கு பண்ணேன்னா, நீ இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தல அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம பேயோட அப்பா, முன்னாடி நான் என்ன பண்ணேன், நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து சன்னோட அப்பா, இதுக்கு முன்னாடி வந்து நீ என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் வந்து அழுகி போன சாப்பாடு தான் வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு போஸ்ட்டு போடலை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு அந்த போஸ்ட்டை. உடனே வந்து நம்ம பேயோட அப்பா, இது நான் போடலேன்னு சொல்கிறாரு. உடனே வந்து சன்னோட அப்பா, பொய் சொல்லாத, அந்த வீடியோவில் வந்து ஒரு மிரர் இருக்குது, அந்த மிரரில் தெரிகிற மூஞ்சி உன்னோடது தான், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, இந்த கேஸ்னால உன்னை வந்து போலீஸில் கூட எனக்கு பிடிச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட அப்பா சொன்னதும் நம்ம பேயோட அப்பா வந்து அமைதியாகிட்டார். சரிப்பா, இந்த தடவை விட்டுடுறேன், இந்த தடவை நான் உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனால் அடுத்த தடவை இதே மாதிரி பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாரு. நான் பண்ண பிரச்சனைக்கு ஈடு கட்டுறதுக்கு நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயோட அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே சன்னோட அப்பாட்ட கேட்குறாரு. சன்னோட அப்பாவும் இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு பேயோட அப்பாவும் சன்னோட அப்பாவும் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது பேயோட அப்பா வந்து திருப்பியும் சொல்கிறாரு, இன்னொரு தடவை என்னோடய கஸ்டமர்ஸை வந்து இழுத்துட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் போவார். நான் ஒன்றும் இழுக்கலைன்னு சொல்லிட்டு சன்னோட அப்பா சொல்லுவார். இப்படி அவங்க ஃபேமிலியே வந்து பிரச்சனையில் தான் இருக்குது. ஃபேமிலி இப்படி இருக்கிறதுனால தான் வந்து அவங்களோட பசங்களும் வந்து இப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்களாம் அந்த பிரச்சனை முடிஞ்சு, அப்பாடா ஒரு வழியாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இவனுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பியிருக்காங்க. அப்படி கிளம்புனதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து, நம்ம சன்னோட வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து சன்கிட்ட பேசுகிறாரு. இன்னைக்கு காலேஜில் ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்கிறான். அவரோட அப்பா வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உன்னை ஒரு கேம்பில் வந்து ஜாயின் பண்ணி விடுறேன், டென்னிஸ் கேம்ப்பு, நேஷ்னல் டீமில் உள்ளே போகிறதுக்கு நான் உனக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன், உன்னோட பேரையும் வந்து கொடுத்துட்டேன், இந்த செமஸ்டர் தான் உன்னோட லாஸ்ட்டு செமஸ்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து நீ படிக்க மாட்டே, நீ கேம்ப் போயிடுவ, அதனால் எல்லாேருக்கும் குட் பை சொல்கிறது இப்போவே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே நம்ம சன்னும் வந்து, சரி உண்மையிலே எனக்கு கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வந்து, நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் பேக்கப்பும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான்.
இன்னொரு பக்கம் வந்து நம்ம பேயோட வீடை வந்து காமிக்கிறாங்க. பேயோட வீட்டில் வந்து பேக்கு வந்து ஒரு அண்ணனும் இருக்கான். இவங்கெல்லாம் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் வந்து அவரோட பேயோட அப்பா வந்து பேக்கிட்ட வந்து நீ என்ன படிக்கிறதா இருக்க, என்ன யூனிவர்சிட்டியில் படிக்கிறதா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அதுக்கு பே வந்து எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தான் அவரோட அப்பா வந்து நீ எது பண்ணாலும் வந்து பேக்கப் வச்சுக்கோ, ஆல்ரெடி நம்ம வீட்டில் இன்னொருத்தவன் இருக்கான், அவன் மெடிக்கல் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பாதியில் வந்துட்டான், அவனை மாதிரி உன்னோட லைஃப்பும் மாறிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன், அதனால் நீ பேக்கப் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே அவங்க அம்மா வந்து உங்களோட இன்னொரு பையனும் இங்கே தான் இருக்கா, அதனால் அவனை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம பேயோட அண்ணனுக்கு அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா வந்து எல்லா தடவையும் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவரோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பேயோட அண்ணன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா வந்து உனக்கு வந்து இன்னும் படிக்கிறதுக்கு வந்து டைம் இருக்குது, வேணும்னா போய் படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம பேயோட அண்ணன் வந்து சிரிச்சிட்ருக்கான். சிரிச்சுட்டு இவனுங்கெல்லாம் திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து பேயோட அம்மா வந்து ஒழுங்காக பார்த்து பேசுங்க, உங்களோட இன்னொரு பையனும் இங்கே தான் இருக்கான், அதனால் வந்து அவனை மட்டும் திட்டுற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். உடனே வந்து அவங்க அப்பாவும் அமைதியாகிட்டாரு. இதெல்லாம் வந்து நம்ம பேயோட அண்ணன் கேட்டுட்ருக்கான். ஆனால் அவனுக்கு வந்து கோவம் வரல. ஏன்னா வந்து இவன் வருஷம் வருஷம் எல்லா தடவையும் கேட்டுட்டு தான் இருக்கான். அதனால் வந்து அவனும் என்ன பண்ணுறான்னா எதையும் மனசில் எடுத்துக்காமல் சிரிச்சுக்கிட்டே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பிரதர்ஸ் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க 2 பேரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம பேயோட அண்ணன் இருக்கான்ல, அவன்கிட்ட என்ன கேட்குறான்னா, நீ என்ன படிக்கிறதா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து நான் வந்து இன்னும் எந்த ஐடியாலையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவங்க அண்ணன் வந்து நீ நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டியை பார்த்தது எனக்கு தெரியும், நீ அங்கே வெளிநாட்டு போய் படிக்கிறதா இருந்தால் அப்பாட்ட சொல்ல வேண்டியதானேன்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம பே என்ன சொல்கிறான்னா, அதுக்கு கரெக்ட் டைம் வரும்போது நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் வந்து உன்னோட லைஃப் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து படிக்கிறதுக்கெலாம் இஷ்டம் இல்லை, அதனால தான் வந்து மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் படிக்க இஷ்டம் இல்லைன்னு பாதியிலே வந்துட்டேன். நான் வந்து மெடிக்கல் ஸ்கூல் படிக்கிறதுக்கு பதிலாக நான் இங்கேயே சமைச்சு படிச்சுக்குவேன், எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம பேயும் என்ன சொல்கிறான்னா வந்து நீ அப்பா சொல்கிறதெல்லாம் வந்து மனசில் எடுத்துக்காத, அவர் அப்படி தான் சொல்லிகிட்ருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து அவனோட அண்ணனும் நான் என்னைக்கு அவர் சொல்கிறதெல்லாம் பொருட்டாக எடுத்திருக்கேன், அப்படி இருந்தால் என்னால் உயிரோடு இருக்க முடியுமா, நான் வந்து எப்பயுமே ஜாலி டைப் தான், அவர் என்ன சொன்னாலும் நான் வந்து கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம பே என்ன கேட்குறான்னா, ஏன் இவ்வளோ தூரம் ஐஸ்கிரீம் ஷாப்க்கு வந்த, பக்கத்துலேயே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம அப்பாவை பற்றி தெரியும்ல, அவர் வந்து எல்லாத்தையும் வந்து நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருப்பார், அதனால வந்து யாராவது பொண்ணுங்க யாராவது வந்து பார்த்துட்டாங்கன்னா திருப்பி அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை வேணான்னு தான் நான் தூரமாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் நம்ம பேயோட கோச் வந்து அங்கே வராரு. வந்த உடனே வந்து அவரோட அண்ணன் வந்து எந்திரிக்கிறான். ஏன்னா வந்து பேயோட கோச்சும் அவரோட அண்ணனும் ஒரு ஃப்ரெண்டு. நம்ம கோச்சும் வந்து பேயோட அண்ணனை ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். கட்டி பிடிக்கும்போது வந்து நம்ம பேயோட அண்ணனோட மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கேட்குறான், நீ மெடிக்கல் தானே படிக்க போன, ஏன் உடம்ப வளர்த்துருக்க, உன்னோட உடம்பெல்லாம் கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்து அவங்க அண்ணன் வந்து நான் நிறைய புக்ஸ் தூக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த கோச் என்ன சொல்கிறான்னா, புக்ஸா, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்பயுமே டேப்லெட்ஸ் தானே தூக்குவாங்க, அதனாலலாம் இப்படி உடம்பு ஏறாதே, உனக்கு எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் காமிச்சிட்டு இவனும் அவனோட தம்பியும் வந்து அதாவது பேயும் பேயோட அண்ணனும் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. உடனே அந்த கோச்சும் வந்து பார்த்துட்டு என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நைட் ஆகிடுச்சு. நம்ம பேயும் சன்னும் அவங்கவுங்க வீட்டில் வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம பே வந்து படம் வரைஞ்சிட்ருக்கான். அதை வந்து நம்ம சன் பார்த்துட்டு நீ வந்து நல்லா படமும் வரைகிற, நல்லா சிலையும் செய்கிற, ஆனால் இது உன்னோட கோலாக இருக்குமா, என்ன யூனிவர்சிட்டியில் படிக்கிறதா ஐடியாவில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாடியிலேருந்து இவனுக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கான். உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான், உன் வேலையை பாரு, அது என்னோடய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு மட்டும் என்ன, உங்கள் அப்பா வந்து ஸ்டார்டிங்கில் டென்னிஸ் விளையாட கற்றுக் கொடுத்ததுனால தான் நீ வந்து டென்னிஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்க, அது உண்மையிலேயே உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நம்ம சன்னுக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உண்மையிலேயே எனக்கு டென்னிஸ் பிடிக்கும், அதனால தான் வந்து நான் வந்து டென்னிஸ் கேம்புக்கு போகிறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே வந்து என்னமோ போ, அப்படின்னா நல்லது தான் உனக்கு, நீ அதையே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயும் சொல்கிறான். சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான்னா, எதுக்குடா இவன்கிட்ட தேவையில்லாத பிரச்சனை, இங்கே வந்து பிரச்சனையா, நான் நிம்மதியாக படம் வரையலான்னு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேயே இருந்தால் பிரச்சனை வரும், அதனால வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு அவன் வரைஞ்சிட்ருக்க அந்த ஆர்ட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கீழே போயிடுறான். நம்ம சன்னு வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கான்.
அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலும் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பொண்ணு வந்து அந்த டென்னிஸ்க்கு வந்து ஆள் தேவை அப்படின்ற போஸ்டர் வந்து ஒட்டிகிட்ருக்கா. அப்போ தான் வந்து நம்ம அதை பார்த்துட்டு, அப்போ இந்த தடவை அவன் டென்னிஸ் விளாடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து இல்லை, இந்த தடவை வந்து நம்ம சன் வந்து ஜூனியர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்குறான், அதனால அவன் வரல அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இப்போ பிடிஏ ஒர்க் போல், அதனால வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அங்கே கேதர் ஆகிருக்காங்க. அப்போ தான் வந்து கோச் என்ன சொல்கிறாருன்னா வந்து, நம்ம இன்றைக்கி என்ன விளாட போகிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அப்போ தான் வந்து டாட்ஜ் பால் இதை தான் விளாட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாட்ஜ் பால்ன்றது என்னதுன்னா வந்து, பாலை வந்து ஒருத்தர் மேலே தூக்கி போட்டு இன்னொருத்தர் மேலே பட்டுடுச்சுன்னா பட்டவர் வந்து அவுட்டு, அந்த மாதிரி கேம் இது. உடனே வந்து இதில் வந்து ஆப்போசிட் டீம் யாருன்னா வந்து சன்னும் பேயும் தான் வேறு வேறு டீமில் இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் சும்மாவே அடிச்சுக்குவானுங்க. இப்போ பந்தை தூக்கி போட்டு இன்னொரு மேலே அடிக்கணும், அடித்தவங்க தான் அவுட்டு, அந்த மாதிரி கேம் வேறு. அதனால வந்து நம்ம சன்னும் பேயும் வந்து வெறித்தனமாக அந்த கேமில் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சன்னுக்கு வந்து எய்மே யாருன்னா வந்து பேயை அடிக்கணுன்றது தான் பாலை வச்சு. நம்ம பேக்கு வந்து சன்னை அடிக்கணுன்றது தான் வந்து எய்ம். இவனுங்க 2 பேருக்கும் ஆப்போசிட் டீமை தோற்கடிக்கணுன்றது எய்ம் இல்லை, அந்த ஒரு பர்சனை தோற்கடிக்கணும் அப்படின்றது தான் வந்து எய்மு. அதனால வந்து இவனுங்களும் மாற்றி மாற்றி அடிக்கிறானுங்க. மாற்றி மாற்றி அடித்தாலும் வந்து இவனுங்க 2 பேருமே தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அடிக்கிற பால் எல்லாமே சுற்றி இருக்க அவங்க டீம்மேட்ஸ் மேலே பட்டு அவங்க எல்லாமே அவுட் ஆயிடுறாங்க. இப்படியே இவனுங்க விளாடி விளாடி தூக்கி போட்டுட்டு விளாடிட்டு இருக்கும்போது எதுவுமே வந்து அவனுங்க 2 பேர் மேலே படல. இவனுங்க 2 பேரும் மறைஞ்சு மறைஞ்சு விளாடிட்டு இருந்துக்கிறானுங்க. பால் எல்லாமே வந்து அவனுங்களோட டீம்மேட்ஸ் மேலே தான் பட்டுருச்சு. டீம்மேட்ஸ் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. இப்போ கடைசியில் மீதி இருக்கிறது வந்து 2 பேர் தான். ஒன்று வந்து நம்ம பே, இன்னொன்று வந்து சன்னு. இவனுங்க 2 பேரும் திருப்பி வந்து தூக்கி போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் வந்து இவனுங்க 2 பேரும் அவுட் ஆகிற மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து இவனுங்க 2 பேருக்குமே டயர்ட் ஆகிடுச்சு, செம்மையாக டயர்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. இருந்தாலும் இவனுங்க 2 பேருமே விட்டு கொடுக்கல. ஏன்னா வந்து ஒருத்தவன் தோக்குற வரையும் இவனுங்க விளாடிட்டே தான் இருப்பானுங்க. இவனுங்களோட பிரச்சனையே வந்து பெருசு. அது எப்போ பாரு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால இதுலேயும் வந்து எப்படியாவது அவனை தோற்கடிச்சணுன்ற எய்ம்லேயே வந்து இவனுங்க 2 பேரும் விளாடிட்டு இருக்காங்க. விளாடிட்டு இருக்கும்போது தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. நம்ம பே என்ன சொல்கிறான்னா வந்து, நீ அவுட் ஆகு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சன் வந்து, நான் வந்து டென்னிஸ் பிளேயர், அதுவும் அத்லெட்ஸ், நீ தான் வந்து அத்லெட்டிக்லேயே ஒன்றுமே கிடையாது, அதனால நீனே அவுட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனாலும் வந்து 2 பேருமே அவுட் ஆகாமல் இன்னும் விளாடிட்டே தான் இருக்காங்க. டைமும் போயிட்டே இருக்குது. சுற்றி இருக்கவங்களாம் எப்படா அவுட் ஆவானுங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம பே வந்து தடுக்கி விட்டுட்டு விழுந்துருவான். அப்போ தான் வந்து நம்ம சன் இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு பாலை தூக்கி அப்படியே அவன் மேலே அடிக்கிறதுக்காக வருவான். அதை பார்த்துட்டு நம்ம பே வந்து எந்திரிச்சிருவான். எந்திரிச்ச உடனே வந்து இவனோட தலை வந்து நம்ம சன்னோட நாடியில் வந்து பட்டுரும். 2 பேருமே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. விழுந்த பொசிஷன் வேறு பயங்கரமாக இருக்குது. ஒரு கப்புள்ஸ் வந்து கீழே விழுகிற மாதிரி விழுந்திருக்கானுங்க. விழுந்த உடனே வந்து நம்ம பே வந்து சன்னை தள்ளி விட்டுடுறான். என்னடா இது, இவன் வந்து இப்படி க்ளோஸ்அப்பில் பார்த்தா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் விழுந்ததை பார்த்து சுற்றி இருக்க கோச்சு, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, உங்கள் 2 பேரும் சேஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவனுங்க 2 பேரும் எந்திரிச்சு, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே கோச் வந்து தலையில் அடிச்சுக்கிட்டு, உங்கள் 2 பேருக்கும் ரத்தம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இவனுங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, ரத்தமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, என்ன பண்ண, ஒழுங்காக விளாடாம விட்டுருந்துருக்கலாம்ல, முடியலன்னா நீ அவுட் ஆயிருந்தீங்கன்னா இந்நேரம் முடிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்களும் வந்து நர்ஸ் ரூமுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளில வராங்க. வெளில வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சன் வந்து பேயை கூப்பிட்டு, நம்ம வந்து இந்த செமஸ்டர் வந்து நம்ம சண்டை போட்டுக்க வேணாம், எனக்கு இதுதான் லாஸ்ட் செமஸ்டர், அடுத்த செமஸ்டருக்கு வந்து நான் கேம்ப் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை சொன்னதும் வந்து நம்ம பே வந்து நம்பவே இல்லை. சும்மா கதை அடிச்சிட்டு இருக்காத, ப்ராங்க் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம சன் என்ன சொல்கிறேன்னா, நான் எதுக்கு ப்ராங்க் பண்ண போகிறேன், நான் உண்மையிலேயே அப்படி தான் சொல்கிறேன், அதனால தான் நான் இந்த தடவை எதுலேயுமே ஜாயினும் பண்ணல, அதுவும் இல்லாமல் ஜூனியர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் செமஸ்டர் நான் சத்தியமாக கேம்ப் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் வந்து நம்ம இந்த தடவை வந்து நம்ம சண்டையை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து கை கொடுக்க ஆரம்பிப்பான். ஆனால் வந்து பேயால் நம்ப முடியல. உண்மையாலுமே வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கு வந்து நம்ம சன்னும் உண்மையாலுமே தான், வா கை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த கையையும் பார்த்துட்டு நம்ம பே வந்து இவன் உண்மையை தான் சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்புறமேட்டுக்கு சரி உண்மை தான் சொல்கிறான் போலன்னு சொல்லிட்டு இவன் கையை எடுத்து கொடுக்க வருவான். வரும்போது தான் வந்து நம்ம சன்னை வந்து பிரின்சிபல் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வந்து சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம சன்னு வந்து பிரின்சிபல் ரூமுக்கு வந்து போகிறதுக்காக போயிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம பேக்கு வந்து அவன் அடுத்த செமஸ்டர் இருக்க மாட்டான்றதை நினச்சி வருத்தம். இந்த பக்கம் நம்ம சன் வந்து பிரின்சிபலை பார்க்க போயிருக்கான். பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உன்னை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன், நீ இப்படி நெக்ஸ்ட்டு செமஸ்டர் வந்து இந்த ஸ்கூலை விட்டு போகிறதுக்கு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து நீ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியும் கிராஜுவேட் ஆகிறத வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
வெறும் டென்னிஸை வச்சு ஒரு வேளை நீ டென்னிஸில் தோத்தீன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம சன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக வந்து டென்னிஸில் சாதிப்பேன், அதனால அந்த கேம்ப் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் போனால் தான் வந்து இன்னும் நிறைய ட்ரைனிங் எடுத்து என்னால் உள்ள நேஷ்னல் டீமுக்கு போக முடியும், அதனால நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் சைன் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான். பிரின்சிபலும் அப்போ சரி அப்படின்னு சொல்லி சைன் போட்டுட்ருப்பாங்க. இவனும் அந்த பிரின்சிபல் ரூம்கிட்டேருந்து வெளியில் வந்தோடனே அவனோட பேயோட ஃப்ரெண்டும் வெளியில் நிற்பாங்க. எதுக்கு வந்திருப்பானுங்கன்னா வந்து உண்மையிலேயே அவன் வந்து கேம்புக்கு போகிறானா, அடுத்த செமஸ்டர் இருக்க மாட்டானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருப்பானுங்க. ஏன்னா வந்து நம்பலை அவன் சொன்னதெல்லாம். அப்புறம் வந்து பார்த்தா உண்மையிலேயே வந்து அதுதான் நடந்திருக்கு. உடனே அவனோட ஃப்ரெண்டு வந்து கிட்ட உண்மையிலேயே அவன் போகிறான் போல் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம வந்து டக்குன்னு ஓடி வந்து உண்மையிலேயே நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சன்னுக்கிட்டேயே டைரெக்டாக கேட்டுடுறான். சன்னும் வந்து ஆமாம் உண்மையிலேயே தான் சொல்கிறேன், அதனால் வந்து நம்ம சண்டே வந்து இந்த செமஸ்டர் நிறுத்திக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து சொல்லிகிட்ருக்கான். ஆனால் வந்து அதை கேட்குறானா இல்லையான்னு தெரில. அடுத்தது வந்து இவனுங்க ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போகும்போது நம்ம சன்னோட ரூமை காமிக்கிறாங்க. சன்னோட ரூம் ஃபுல்லாகவே வந்து டென்னிஸ் பால், பேட் இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம சன் என்ன பண்ணுறான்னா பேயோட ஸ்டோரியெல்லாம் பார்க்குறான். பேயோட ஸ்டோரியில் என்ன இருக்குன்னா வந்து அவனுங்க 2 பேரும் ஒன்றா இருக்க ஃபோட்டோ தான் வந்து அவன் ஸ்டோரியில் வச்சுருந்தான். இதெல்லாம் பார்த்தோன்னே சரி அவனை பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனோட ஐடிக்குள்ளே போய் பார்த்துட்ருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம பேயோட வீடை காமிக்கிறாங்க. வந்து ஃபுல்லாகவே சோகத்தில் இருக்கான். ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு செமஸ்டர் வந்து நம்ம சன்னை வந்து பார்க்க முடியாது, அவன் கூட சண்டை போட முடியாது, அந்த வருத்தத்தில் வந்து அவன் உட்காந்துட்ருப்பான். இவனுங்க எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் வந்து இவனுங்க 2 பேரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அப்போ தான் வந்து நம்ம இந்த பக்கம் சன் வந்து அவனோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் பார்த்துட்ருக்கான். பார்த்து எல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றினது எல்லா வீடியோஸ் தான் வந்து அவன் ஸ்டோரியிலலாம் இருந்தது, ஹைலைட்ஸ்லையும் இருந்தது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் பிரின்சிபல் சொன்னதும் அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி என்ன ஆனாலும் நம்ம டென்னிஸ் பிளேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு எடுத்துட்டான். இன்னொரு பக்கம் நம்ம வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணுறான். கபோர்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னத்தை எடுக்கிறான்னா வந்து ஒரு டென்னிஸ் பேட்டை வந்து எடுக்கிறான். அதுக்கு முன்னாடியே எப்பயோ வந்து டென்னிஸ் பேட் வந்து அவன் வச்சுருந்தான் போல். அதை வந்து எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்க்கும்போது அந்த பேட்டுக்குள்ளே இருக்க நெட்டெல்லாம் வந்து பிஞ்சு பிஞ்சு இருக்குது. இருந்தாலும் அதை வந்து எடுத்து அவன் வந்து டென்னிஸ் பிளேயர் ஆகிற மாதிரி அடித்து பார்த்துட்ருக்கான். எதுக்காக இவன் அடித்து பார்த்துட்ருக்கான்னா வந்து நம்ம சன் வந்து நெக்ஸ்ட்டு செமஸ்டர் போகிறான்ல, அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இவன் வந்து அந்த டென்னிஸ் பேட்டை வந்து அடித்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனும் என்னமோ டீப்பாக யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு போகிறான். போனதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஸ்கூலில் வந்து அந்த டென்னிஸ் குரூப்புக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஜூனியர்ஸை வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து ஒரு 6, 7 ஜூனியர்ஸ் வந்து உள்ளே வந்து சைன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து அவனோட சிலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கிளம்புனதுக்கப்புறம் இங்கேயும் யாரும் வரமாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணலான்னு எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ தான் சன் வருவான். சன் வந்ததுக்கப்புறம் என்ன கேட்பான்னா எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டோடனே 7 பேர் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த பக்கம் கோச் வருவார். கோச் வந்ததுக்கப்புறம் இனிமேட்டுக்கு யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க, அதனால் இழுத்து மூடிடலாம், 6 பேர் இருக்காங்களா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சும் சொல்லுவார். அதுக்கும் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நம்ம வருவான். என்ன பண்ணுவான்னா டக்குன்னு ஓடி வந்து அந்த டென்னிஸ் கேம்பில் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சைன் பண்ணுறதுக்காக வருவான். அப்போ தான் அதை சன் பார்த்துட்டு திட்ட ஆரம்பிப்பான். என்ன பண்ணிகிட்ருக்க நீனு? நம்ம தான் வந்து இந்த செமஸ்டரில் வந்து சண்டையை நிறுத்திடலான்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு திருப்பி சைன் பண்ண வந்திருக்க? உனக்கு டென்னிஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஏன் பிடிக்காது? நானும் அத்லட் தான், எனக்கு வந்து டென்னிஸ் விளையாடுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் இந்த தடவை ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் சைன் பண்ண ஆரம்பிச்சிருவான். சைன் பண்ணிவிட்டு இவன் வந்து சிரிச்சிட்ருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா நம்ம சன்னுக்கு செம்ம கோவம் வந்துடுது. என்னடா இவன் திருந்த மாட்டான் போல், நம்ம கூட சண்டை கட்டிக்கிட்டே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சைன் பண்ணிடுறான். சைன் பண்ணதை வந்து நம்ம சன்னும் பார்த்துட்டு இவனே இங்கே இருக்கும்போது நம்மளும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து என்ன யோசிச்சான்னு தெரில, வரமாட்டேன்னு சொன்னவன் அவனும் சைன் பண்ணிவிட்டு அந்த கேம்ப்குள்ளே வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சன் வந்து வேகமாக ஓடி போய் வந்து கூப்பிட்றான். என்ன நினச்சிட்ருக்க? நம்ம தான் உன்னை நிறுத்தலான்னு சொன்னல அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம என்ன சொல்கிறான், நீ எப்போ வந்து நம்ம சண்டையை நிறுத்தலான்னு சொன்னால் நான் ஒத்துக்கிட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி உனக்கு இது தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து பேயோட காலரை பிடிச்சிட்டு வா நம்ம யாருன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இது எல்லாத்தையும் வந்து பின்னாடி வந்து அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் லாஸ்ட்டாக ஒரு சின்ன சீன் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒரு தடவை வந்து இவனுங்க 2 பேரும் இடிச்சுக்கும்போது ஒரு சிலை வந்து கீழே விழுந்திருக்கும் சன்னால். அதனால வந்து அவன் அந்த சிலைய வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து அவன் சிலைய ஏதோ பண்ணிகிட்ருக்கறத வந்து பார்த்துருவான். பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஒன்றும் பண்ணல,
இந்த சிலைய செஞ்சதுக்கு அவனுக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் சொல்கிறான். அதுக்கு வந்து இவனும் வந்து சிரிச்சுக்கிட்டு, எனக்கு என்னமோ என்ன தோணுச்சுன்னா, நீ வந்து அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே சொல்லுவான். இல்லையே அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் சொல்லுவான். இந்த சீனை தான் வந்து கடைசியில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு, நான் சும்மா உன் சிலைய தான் பார்க்க வந்தேன், ஆனால் வந்து அவார்டு வாங்குற அளவுக்கு உன்னோட சிலை வந்து ஒர்த்தெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் சொல்லிவிட்டு கிளம்பிடுவான். இதெல்லாம் வந்து நம்ம பே கேட்டுட்டு, இவனுக்கும் கொஞ்சம் அக்கறை இருக்குது போல், நம்ம இது உடஞ்ச உடனே வந்து அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கான்னு நம்ம பேக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து பே வந்து சன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவனும் வந்து செம்மையா சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட வந்து அந்த எபிசோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து இன்னும் என்னென்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் வந்து நம்ம சன் வந்து கேம்புக்கு போயிடுவானா, போனதுக்கப்புறம் வந்து இவனுங்க 2 பேரும் அதுக்கப்புறமாவது ஒன்றா ஆவாங்களா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கறதுக்காக கண்டினியூஸாக வந்து என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.